கொடைக்கானலில் டுபாக்கூர் கைடுகள் ஊடுருவல், வாழ்வாதாரம் பாதிப்பதாக ஒரிஜினல் கைடுகள் வேதனை. ஆர்டிஓ நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி போராட்டம். வெள்ளி நீர்வீழ்ச்சி பகுதியில் பரபரப்பு. கொடைக்கானலில் கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக சுற்றுலா தொழிலை நம்பி 300 சுற்றுலா வழிகாட்டிகள் வசிக்கின்றனர். இவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து சுற்றுலா வழிகாட்டிகள் சங்கம் என ஆரம்பித்து சுற்றுலா வழிகாட்டி தொழில் நடத்தி வருகின்றனர். இதில் சில ஹோட்டல் மற்றும் காட்டேஜ் நடத்துபவர்கள் பணியாளர்களை நியமித்து வெள்ளி நீர்வீழ்ச்சி பகுதியை ஆக்கிரமித்துள்ளனர். அவர்கள் கொடைக்கானல் வரும் டூரிஸ்டுகளை வழிமறித்து அவர்களுடைய ஹோட்டலுக்கு அழைத்துச் செல்கின்றனர். இதனால் 300 சுற்றுலா வழிகாட்டிகளின் குடும்பங்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி வருமானமின்றி கஷ்டப்படும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தங்களுடைய வாழ்வாதாரத்தை கருதி பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மனுவாக முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை. காவல்துறை, நகராட்சி துறை, நம்ம வனத்துறை, இவங்க 4 பேரையும் கூப்பிட்டு ஒரு குழுவை அமைச்சு இந்த இடத்துல யாருமே நிக்க கூடாது, அப்படி நின்றா இதுக்கு உண்டான தீர்வை 30 நாள்ல அவங்க சார்பா நமக்கு போர்டு வைக்கணும் அப்படின்னு சட்ட ரீதியா போர்டு வைக்கணும்னு சொல்லி போர்டு வச்சுட்டோம். இதையும் மீறி ஒரு அரசு அதிகாரி ஆர்டிஓன்றவர் சும்மா சாதாரண கிடையாது, ஈக்குவல் மேஜிஸ்ட்ரேட். கொடைக்கானல் மக்களோட முதல் குடிமகனே அவர் தான். அவர் போட்ட உத்தரவையே இந்த 4 பேரு, இந்த குறிஞ்சிமேரி தங்கவேலு, அவர் வக்கீல் வேலை பாக்குறாரா, இந்த வேலை கைடு வேலை பாக்குறாரு வக்கீல் பாபு, சம்பந்தம் இல்லாத ஒரு 10 காலேஜ்காரங்களை வச்சு 200 குடும்பத்தை குழப்பை கெடுத்துட்டு இருக்காங்க. இதை பத்தி இது வரைக்கும் யாராவது ஏதாவது பேசுறாங்களா? எந்த அதிகாரிகள் போனா நமக்கு ஒரு மரியாதையே கிடையாது. கமிஷனரை கேட்டா எனக்கு குப்பை கொட்டுற மட்டும் தான் வேலை, அதை நான் எடுத்துட்டு போயிடுறேன். டிஎஸ்பி கேட்டா எங்களுக்கு அவங்கள்ட்ட இருந்து உத்தரவு வரணும். சுற்றுலாத்துறையை கேட்டா சென்னையில இருந்து ஆர்டர் வரணும். இப்படியே நம்ம வாழ்வாதாரத்தை எல்லாமே தட்டி தான் கழிக்கிறாங்களோ வச்சு நமக்கு உண்டான வாழ்க்கையை எதுவுமே தர மாட்டேன்றாங்க. ஒண்ணு நமக்கு நிரந்தர தீர்வு இதுல வந்தே ஆகணும். அப்படி இல்லைன்ற பட்சத்துல தயவு செய்து எல்லாம் அப்படியே ஆர்டிஓ ஆபீஸ்ல போய் ரேஷன் கடை ஒப்படைச்சிட்டு தேர்தலை புறக்கணிச்சு முடிவு பண்ணி விட்டுருவோம். என்ன சொல்றீங்க? கொடைக்கானல் கைடுகள் நலன் கருதி இதற்கு ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வெள்ளி நீர்வீழ்ச்சி அருவி பகுதியில் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் கைடுகள் ஈடுபட்டனர். அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். தங்களது வாழ்வாதாரம் காக்க சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர்.